நமசிவாயம். ஜெய் வாராகி. அன்பும் சிவமும் இரண்டென்பார் அறிவிலார், அன்பும் சிவமும் இரண்டென்பார் அறிவிலார், அன்பே சிவமாவது யாரும் அறிகிலார், அன்பே சிவமாவது யாவரும் அறிந்தபின், அன்பே சிவமாய் யாவருள்ளும் அமர்ந்திருப்பாரே. எல்லாம் வல்ல அம்மையப்பனாக விளங்கக்கூடிய மீனாட்சி அம்பிகா சமேத சுந்தரேஸ்வர பெருமான் சொக்கநாதருடைய திருவடிகளை வணங்கி, இந்த நாயடியின் கனவிலும் நினைவிலும் நித்தம் நிச்சம் பூஜை செய்யக்கூடிய என்னுடைய உபாசனை தேவதை ஸ்ரீ ஸ்ரீ வாராகி அம்பாளுடைய மலரடிகளையும் என்னுடைய குருநாதரையும் வணங்கி, உலகெங்கும் வாழக்கூடிய குபேரன் டிவி யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஈசனேசன் ஸ்ரீ வாராகி சுவாமிகளுடைய நல்லாசிகள், வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி. ஜெய் வாராகி. அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே, அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே, நாம் இப்பொழுது காண இருக்கின்ற தலைப்பு ஐப்பசி மாத ராசி பலன்கள். இந்த ஐப்பசி மாதம் கும்பராசிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். கும்பராசியை பொறுத்தவரையில் இந்த மாதம் சிறப்பான ஒரு மகிழ்ச்சியான மாதமாக அமைகிறது. சந்தோஷத்தை, மகிழ்ச்சியை தரக்கூடிய ஒரு வரப்பிரசாதமான மாதமாக அமைகிறது கும்பராசி நேயர்களே. எதனால் சாமி அப்படி சொல்லுங்க, இந்த மகிழ்ச்சி எப்படி நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, கும்பராசி நேயர்களே, இது நாள் வரையில் உங்கள் ராசியில் இருந்து வந்த அந்த குரு பகவான் ராசிக்கு லாபஸ்தானம் 12வது வீடாகிய மகரத்தில் அமர்ந்திருக்கிறார். ஆனாலும் 12ல் விரயஸ்தானத்தில் உட்கார்ந்தாலும் 12க்கு உடையவனோடு இணைந்திருக்கிறார். அதே சமயத்தில் ராசிக்கு 7க்கு உடையவனுடைய தொடர்பு உங்கள் ராசிநாதனுக்கு கிடைக்கிறது. அப்போ 7க்கு உடையவனுடைய தொடர்பு அங்கே நீச்ச பங்கம் துலாத்தில் நீச்சம் அடைந்தாலும் செவ்வாய் கூட இருந்து நீச்ச பங்கத்தை ஏற்படுத்துகிறார். இப்படி பல கிரக அமைப்புகள், அந்த பிளானட்டுடைய பொசிஷன் கும்பராசி அன்பர்களே உங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்க, நன்மை தரக்கூடியதாக இருக்கின்ற காரணத்தினாலே கும்பராசி அன்பர்களே உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், இடம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், அதே போல் பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்டது, அல்லது அந்த பாகப்பிரிவினைகள் சம்பந்தப்பட்டது, இல்லை இடம் லேண்டு, அல்லது லேண்ட்னா நீங்கள் சம்பாரித்த இடம், அதே போல் அதில் இருக்கிற டாக்குமெண்ட் ப்ராப்ளம், இது சம்பந்தமான பிரச்சனைகள், வம்பு வழக்கு, கோர்ட்டு கேஸு, அது சம்பந்தமான போட்டி பொறாமைகள், அந்த பொறாமைகள் சம்பந்தமான வைப்பு தோஷங்கள், மந்திர மாந்திரியங்கள், கட்டு போடுறது, உத்தர மாற்றி சபிச்சுக்கிறது, இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் இருக்குமே. ஆனால் அந்த பிரச்சனைகளுக்கு எல்லாம் தீர்வு கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது கும்பராசி நேயர்களே. பொதுவாக நல்லா இருந்துட்டு இருந்தேன் சாமி, எங்கள் வீடு நல்லா இருந்துட்டு இருந்தது, இப்போ பார்த்தோன்னா வீடே சூழ்நிலையே மாறிப்போச்சு, ஏதோ வீட்டுக்கு ஒரு கட்டு போட்ட மாதிரி இருக்குது சாமி, அல்லது என் மனசு பார்த்திங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருந்துட்டு இருந்தது, இப்போ திடீர்னு ஒரு மனசில் ஒரு கவலை, பயம் தெரியுது, ஒரு விதமான பயம், மரண பயம் மாதிரி, நித்தியகண்டம் பூர்ணாயசமாக தினந்தோறும் ஒரு விதமான பயமாக இருக்குது. அப்படி இல்லைன்னா நல்லா வேலைக்கு போயிட்டு இருந்தார் சாமி, இப்போ போக மாட்டேங்கிறாரு, சம்பாதிக்க மாட்டேங்கிறாரு. நல்லா தொழில் பண்ணிட்டு இருந்தார் சாமி, இப்போ திடீர்னு வருமானம் இல்லாமல் நின்று போச்சு. போன மாதம் வரலாம் நல்லா ஒரு ₹1,00,000 சம்பாரிச்சிட்டு இருந்தார், இந்த மாதம் பார்த்திங்கன்னா சுத்தமாக வருமானமே இல்லை சாமி. அப்போ இந்த திடீர் முடக்கம் எதனால் வந்தது? கிரக அமைப்புகள் சொன்னால் கூட ஒரே நாளில் அந்த மாதிரி முடக்க முடியாதுங்க. அப்போ அந்த திடீர் முடக்கம், தொழில் முடக்கம் என்று சொன்னால் அது நிச்சயமாக கால நேரம் என்பதை விட கால தோஷத்தை குறிக்கக்கூடியது. அந்த மந்திரங்கள், மாந்திரியங்கள், கட்டு, வைப்பு தோஷங்கள் இதை தான் குறிக்கக்கூடியதாக இருக்கும். அப்போ இந்த மாதிரியான சூழ்நிலைகளில் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய கும்பராசி நேயர்களே, குடும்பம் அபிவிருத்தியே ஆகாமல் இருக்குது சாமி. அப்போ இந்த மாதிரியெல்லாம் சொல்லக்கூடிய கும்பராசி நேயர்களே, இந்த மாதம் அந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குமே. ஆனால் கட்டாயம் நீங்கள் அதை சரி பண்ணிக்கிறது நல்லது. அப்படி சரி பண்ணுற போது இந்த மாதம் உங்களுக்கு அது நன்மையை செய்யும்.
ஏன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி கிரக அமைப்புகள் இருக்கின்ற காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் என்ற வார்த்தைக்கு இணங்க எந்த நேரத்தில் செஞ்சால் அது உங்களுக்கு பலிக்குமோ அந்த நேரத்தை தேர்ந்தெடுத்து செய்வது சிறப்பு. அப்போது உங்கள் ஜாதகத்தை கொடுத்து அந்த மாதிரியான வைப்பு தோஷங்கள் இருக்குமே ஆனால் அதை சரி செய்து கொள்வது சிறப்பு கும்பராசி அன்பர்களே. அதே போல் வருமானம் எப்படி சாமி இருக்கும், தொழில்துறை எப்படி இருக்கும், பிஸ்னஸ் எப்படி இருக்கும், கடை வியாபாரங்கள்லாம் எப்படி இருக்கும். பொதுவாக தொழில்துறையை பொறுத்தவரையில், உங்களுடைய பிஸ்னஸை பொறுத்தவரையில் நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான், தொழில்துறையை பொறுத்தவரையில் சிறப்பானதாக இருக்கும். உங்களுடைய 10ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய், அந்த செவ்வாய் பகவான் 9வது வீட்டில் அமர்ந்திருக்கிறார். 9வது வீட்டில் 7 குடையவனோடு இணைந்திருக்கிறார். அப்படி பார்க்கின்ற பொழுது 7, 9 என்பது ஒரு சிறப்பான அத்தியாயம். ஸோ தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். கும்பராசி நேயர்களே, தொழிலில் உங்களுக்கு இருக்கக்கூடிய தொழில் முடக்கங்கள், வருமானமின்மை இதெல்லாம் நீங்கி நல்ல வருமானம் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதே சமயத்தில் உங்கள் தொழிலில் இருந்து வரக்கூடிய சங்கடங்கள், தொழில் போட்டிகள், தொழில் எதிரிகள் இவங்களெல்லாம் கூட விலகுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இதெல்லாம் நீங்கள் மந்திரிச்சு சரி பண்ணிக்கிறது நன்மை தரக்கூடியதாக இருக்கும் கும்பராசி அன்பர்களே. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா வேலை வாய்ப்புகளை பொறுத்தவரையில் கும்பராசி அன்பர்களே, நீங்கள் எந்த வேலை செய்பவராக இருந்தாலும் சரிதான், முயற்சி திருவினையாக்கும். 10 கூடியவன் தான் எங்கே இருக்காருங்க, 9வது வீட்டில் இருக்கிறாரு. அப்படி பார்க்கின்ற பொழுது உங்களுடைய முயற்சி தான் இங்கே திருவினையாக்கும். நீங்கள் எத்தனை முறை முயற்சி செய்கிறீங்கன்னா, ஒரு கம்பெனி பண்ண சாமி எனக்கு கிடைக்கலன்னா ஒத்துக்க முடியாது. ஒரு 10 கம்பெனிக்கு செஞ்சிட சாமி எனக்கு வேலை கிடைக்கலன்னா அப்போ உங்கள் ஜாதகம் பார்த்துக்கிறது சிறப்பு. ஜாதகம் பார்த்து எதனால் இந்த வேலை போச்சு, இல்லை இன்னும் எதனால் வேலை கிடைக்கல, எப்போ கிடைக்கும், அது உள்நாட்டில் கிடைக்குமா வெளிநாட்டில் கிடைக்குமா, அந்த கிடைக்கக்கூடிய வேலை நிரந்தரமானதாக இருக்குமா, நிலச்சி நிற்குமா, அதில் வருமானம் போதுமானதாக இருக்குமா, அங்கே ஒழுங்காக இருக்க முடியுமா, இந்த மாதிரியான பல கேள்விகளை உங்களுடைய ஜாதகத்தை கொண்டு தான் பதில் சொல்ல முடியும். ஸோ வேலை வாய்ப்புகளை பொறுத்தவரையில் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு சரி செய்து கொள்வது சிறப்பு. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா பூமி சார்ந்த தொழில் செய்யக்கூடியவர்கள். இந்த பூமி சார்ந்த தொழில் அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது ரியல் எஸ்டேட், பில்டர்ஸ், அந்த டெண்டர் பிஸ்னஸ் எடுத்து பண்ணக்கூடியவங்க, ரோட் கான்ட்ராக்டு, அந்த ட்ரைனேஜ் கான்ட்ராக்ட், இன்னும் பல கான்ட்ராக்ட்ஸ் இருக்குது. அப்போ இந்த பூமி சார்ந்த தொழில்கள் அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது கும்பராசி அன்பர்களே, இந்த மாதம் பூமி சார்ந்த தொழில்கள் சிறப்புடையதாகவே இருக்கும். செவ்வாய் பகவான் தான் 9ஆம் வீட்டில் அமர்ந்திருக்கிறார். அப்படி பார்க்கின்ற பொழுது நிச்சயமாக ரியல் எஸ்டேட் ஆகட்டும், பில்டர்ஸ் ஆகட்டும், நல்ல முன்னேற்றங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இன்னும் கூட சொல்ல வேண்டும் என்று சொன்னால் கும்பராசி அன்பர்களே, பில்டர்ஸில் கட்டுமான தொழிலில் நின்று போன ப்ராஜெக்ட்ஸ், பணப்பற்றாக்குறையினால் ஃபண்டு டிமாண்டால் நிறுத்திட்ட சாமி வேலை நின்று போயிருக்கு, அந்த மாதிரி சொல்லக்கூடியவங்க கூட அது நிறைய இடதோஷங்கள் இருக்கும். நான் பல இடத்துல செக் பண்ணிட்டேன். அந்த இடதோஷங்கள் வாஸ்து பூமி பூஜை போடுறீங்களே, அப்போவே அந்த இடதோஷத்துக்கான பூஜையும் நீங்கள் சேர்த்து போடணும். அப்போது அந்த மாதிரி இடதோஷங்கள் இருக்குமே ஆனால் அது கூட அந்த வளர்ச்சி அடைய விடாது, விற்கிறதுக்கு விடாது அந்த இடத்த. ஸோ அப்படி பார்க்கின்ற பொழுது நின்று போன ப்ராஜெக்ட் இதெல்லாம் கூட ரீஸ்டார்ட் பண்ணுறதுக்கான சான்சஸ் உண்டு. எதுக்கும் ஒரு முறை நீங்கள் அந்த தோஷத்தை சரி செய்து கொள்வது சிறப்பு தரக்கூடியதாக இருக்கும் கும்பராசி அன்பர்களே. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா கணவன் மனைவி ஒற்றுமை. குடும்பஸ்தானத்தை பொறுத்தவரையில் 4ஆம் பாவம் 2, 4 2 கூடியவன் தான் உங்களுக்கு 12வது வீட்டில் உட்கார்ந்துருக்கிறாரு. 4ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கிரன், அவர் உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறார். அப்படி பார்க்கின்ற பொழுது குடும்பஸ்தானம் சிறப்பானதாகவே இருக்கும், நல்ல முறையில் இருக்கும், குடும்பத்தில் மகிழ்ச்சி இருக்கும், பிரிந்த உறவுகள் மீண்டும் ஒன்று சேருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. கணவன் மனைவி இடையே ஒற்றுமை மேலோங்கும். கணவனை பற்றி ஏதேனும் ஒரு விஷயங்களோ இல்லை மனைவி பற்றிய விஷயங்களோ தெரிய வருமே ஆயினும் விட்டு கொடுப்பது சிறப்பு. அதையும் மீறி ஒரு பிரிவை ஏற்படுத்துது சாமி எங்களை எப்படியாவது சேர்த்து வைங்க
ஏதாவது ஒரு பரிகாரம் சொல்லுங்கன்னா நிச்சயமாக உங்கள் இருவருடைய ஜாதகத்தை கொண்டு வாருங்கள். அதை பார்த்து சரி செய்து கொள்வது சிறப்பு. அதே போல் தாங்க திருமண யோகம். திருமண பாக்கியத்தை பொறுத்தவரையில் கும்பராசி என்பவர்களை இந்த மாதம் காத்திருக்க வேண்டிய மாதமாக அமைகிறது. ஏன்னா 7க்குடையவன் சூரியன் 9வது வீட்டில் பாக்கியஸ்தானத்தில் அமர்ந்து உங்களுக்கு 5ஆம் இடத்தில் அமர்ந்து இருக்கிறார். ஆமாம், அப்படி பார்க்கின்ற பொழுது நல்லது தான், தப்பு கிடையாது. இருந்தாலுமே கூட நான் நினைக்கிற மாதிரி வேணும், எனக்கு நினச்ச மாதிரி வேணும் அப்படின்னு அடம் பிடிக்காமல் எந்த பிராப்தம் எந்த வரன் அமையதோ அவங்க எது பிடிச்சிருக்குன்னு சொல்கிறாங்களோ அதை நீங்கள் ஏற்றுக்கொள்வது சிறப்பு. இதுதான் கிரகம் உங்களுக்கு சொல்லி கொடுக்குது. அப்போ அதன் பிரகாரம் நீங்கள் நடந்து கொள்வீர்களே ஆனால் திருமண பாக்கியம் உண்டு. இப்போ உங்கள் புத்தி அங்கே உள்ள நுழைக்காதீங்க. காலம் சொல்வதை கேளுங்கள் கும்பராசி அன்பர்களே. அதே போல் தான் குழந்தை பாக்கியம். குழந்தை பாக்கியத்தை பொறுத்தவரை ராசிக்கு 5 புதன் பகவான் 9ஆம் வீட்டில் தான் உட்கார்ந்துருக்கார். ஸோ அதுவும் சிறப்பானதாகவே இருக்கும். குழந்தை பாக்கியம் உண்டு. அப்படி நீண்ட நாட்களாக எங்களுக்கு கல்யாணம் 6 வருஷம் அது சாமி, 8 வருஷம் அது சாமி, 3 வருஷம் அது சாமி, இன்னும் கல்யாணம் குழந்தை இல்லை அப்படின்னாக்கா கணவன் மனைவி இந்த இருவருடைய ஜாதகத்தையும் கொண்டு வந்து நீங்கள் செக் பண்ணிக்கிறது, அதுக்கான பரிகாரங்கள் பிராயச்சித்தங்கள் செய்து கொள்வது சிறப்பை தரக்கூடியதாக இருக்கும். கும்பராசி நேயர்களே. ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.